ஃபஸ்ட்டு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். போட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச படகு, ஸ்ட்ரீமு ஒன்றுமே இல்லை, தண்ணி. சரிங்களா? இது எங்கே கேட்பாங்க அப்படின்னா, பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸில் 1 மார்க் இல்லை 2 மார்க்குக்கு வரும். மெயின்ஸில் இது 5 மார்க்குக்கு டிஐயாக கேட்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 3 பேரை பார்ப்போம். முக்கியமான ஆள் ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைம். இங்கே அதிகம் பேசப்பட போகிற நபர் யாருன்னா ஸ்பீடு தான். ஓகேவா? 4 பேரை பார்க்க போகிறோம். அடுத்து யார் யார் அந்த 4 பேர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போட்டு, அடுத்து ஸ்ட்ரீமு, அடுத்து டவுன் ஸ்ட்ரீம், அடுத்து அப் ஸ்ட்ரீம். சரியா? இப்போ தான் நான் சொன்னேன், போட்டுனா படகு, இது ஸ்ட்ரீம்னா தண்ணி, இது டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா தண்ணி போகிற திசையோட ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீம் அப்படின்னா தண்ணிக்கு எதிர்த்து போகிற திசையோட ஸ்பீடு. சரிங்களா? இந்த 4 பேர் தான் இப்போ முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 4 பேர் யாருக்கு அடியில் வருவா அப்படின்னா ஸ்பீடு. இது எல்லாமே ஸ்பீடு தான். போட்டோட ஸ்பீடு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 பேரையுமே ஒரு குடும்பமாக ஃபஸ்ட்டு பிரிப்போம். இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு குடும்பம், இவங்க 2 பேரும் செகண்ட் குடும்பம். இது யார் அப்படின்னா பாசிட்டிவ் குடும்பம், இது யார் அப்படின்னா நெகட்டிவ் குடும்பம். சரிங்களா? சரி, போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் சம்மு சால்வ் பண்ணணும்னா ஃபார்முலா தேவை. சில பேருக்கு ஃபார்முலான்ற வார்த்தையே கெட்ட வார்த்தை மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நான் ஃபார்முலாவை சொல்லிவிட்டு அதை ஃபார்முலான்னு சொல்லாமல் எப்படி அதை ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் கூட்டி 2ஆக டிவைட் பண்ணணும். ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் கழித்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இதே டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா போட்டையும் ஸ்ட்ரீமையும் கூட்டணும். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா போட்டையும் ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணணும். இவ்வளோதான் அந்த கெட்ட வார்த்தை ஃபார்முலா. சரியா? நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ நான் எக்ஸாமுக்கு போயிட்டேன், திடீர்னு எனக்கு போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க, எனக்கு ஃபார்முலாவே ஞாபகம் வரல. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க, ஃபார்முலாவே ஞாபகம் வரல. எனக்கு இப்போ 2 ஃபார்முலான்னு தெரியும், ஏதோ 2 போட்டு 2 மைனஸ் பண்ணணும், அடுத்து டிவைட் பண்ணணும், இப்படி ஏதோ சொன்னாங்களே. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க 2 பேரையும் எடுத்துக்கலாம். போட்டை 2ஆக உடைக்க முடியுமா? முடியும். ஸ்டீம் தண்ணியை 2ஆக பிரிக்க முடியுமா? 2ஆக பிரித்து 2 திசையில் விட முடியுமா? முடியும். ஸோ போட்டு ஸ்ட்ரீம் ஒரு ஜோடி, டவுன் ஸ்ட்ரீமு அப் ஸ்ட்ரீம் ஒரு ஜோடி. இந்த போட்டு ஸ்ட்ரீம் ஜோடியை 2ஆக உடைக்க முடியும். அப்படின்னா 2, இந்த ஃபார்முலாவில் 2 வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னொன்று, இது ஒரு குடும்பம், பாசிட்டிவ் குடும்பம்னு சொன்னேன்னா பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு பாசிட்டிவ். இது நெகட்டிவ் குடும்பம்னு சொன்னேன்னா இது மைனஸு நெகட்டிவ். சரியா? இப்போ இந்த பாசிட்டிவ் குடும்பத்துக்கும் நெகட்டிவ் குடும்பத்துக்கும் இருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் ரொம்ப காசுக்காரங்க. அதாவது இவங்க 2 பேர் மட்டும் எப்பயுமே அதிகமாக இருப்பாங்க. யாரை கம்பேர் பண்ணுறப்ப? போட்டையும் ஸ்ட்ரீமையும் கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் அதிகமாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் கம்பேர் பண்ணுறப்ப இதுதான் அதிகமாக இருக்கும். ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். போட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தண்ணி போகிற அதே திசையில் போகுது. ஒருத்தர் நம்ம சொல்கிற விஷயத்தை அப்படியே கேட்டாங்கன்னா நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா? பாசிட்டிவ். தண்ணி போகிற திசைக்கு ஆப்போசிட் திசையில் நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்று செஞ்சால் நமக்கு அவங்கள பிடிக்காது. அப்போ அது என்னது? நெகட்டிவ். டவுன் ஸ்ட்ரீம் நீங்கள் சொல்கிறதுக்கு அடிபணிஞ்சு போகிறேன் அப்படின்னா பாசிட்டிவ். அப்ஸ்ட்ரீம் எதிர்த்து ஏறி நிற்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ். மைனஸ் வந்துருச்சு. இப்போ புரிஞ்சுதா? மொத்தம் ஸ்பீடில் 4 ஸ்பீடு இருக்குது. இதுதான் ஆர்டர். போட்டு கீழே, போட்டு ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீமு, அப் ஸ்ட்ரீமு. சரிங்களா? இந்த போட்டை இன்னொரு பேராலையும் சொல்லலாம், குழப்புறதுக்குன்னே இன்னொரு பேராலையும் சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா
ஸ்டில் வாட்டர். சரியா? ஸ்டில் வாட்டர்னு சொல்லலாம். நிலையான தண்ணியில் ஒரு படகு இருக்கிற ஸ்பீடு. சரிங்களா? ரொம்ப கச்சாமுசான்னு இல்லாமல் மறுபடியும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு போட்டு அது எந்த தண்ணியில் போகுது, தண்ணி கூடயே போகுதா, தண்ணிக்கு எதிர்த்து போகுதா, தண்ணியோட ஸ்பீடு என்ன. இதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ஸ்பீடு தான். சரியா? இந்த 3 பேருமே இதில் இருப்பாங்க. யார்? ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டைமு. ஒரு கப்பல் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அது போகிறதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். அது எவ்வளோ தூரம் போகுது, இப்போ இந்தியாவிலேருந்து ஜப்பான் போனால் அது எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ நேரத்தில் போகுது. சரியா? நெக்ஸ்ட்டு 4 பேரை ஞாபகம் வச்சுக்கிறோம்மா. இதை போட்டு, ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீமு, அப் ஸ்ட்ரீமு. சரியா? இப்போ இதில் யார் யாரெல்லாம் பாசிட்டிவ் குடும்பம்? டவுன் ஸ்ட்ரீமும் போட்டும் பாசிட்டிவ் குடும்பம். பாசிட்டிவ் குடும்பம்லாம் எப்படி இருப்பாங்க? பக்கத்தில் இருக்க ஆளை கம்பேர் பண்ணுறப்ப அதிக காசுக்காரங்களாக இருப்பாங்க. சரிங்களா? நெகட்டிவ் குடும்பம் யார்? அப்ஸ்ட்ரீமும் ஸ்ட்ரீமும். சரியா? இவங்களை கம்பேர் பண்ணுறப்ப வேல்யூவில் கம்மியாக இருப்பாங்க. இப்போ போட்டோட ஸ்பீடு ஒரு 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 10க்கு கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து ஒரு 20 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரியா? நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் உடைக்க முடியும்? போட்டையும் ஸ்ட்ரீமையும் உடைக்க முடியும், பிரிக்க முடியும். அப்படின்னா என்ன? 2ஆல் வகுக்க போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ண முடிகிற ஃபார்முலா யாருக்கு வரும்? இவங்க 2 பேத்துக்கு தான் வரும். போட்டோட ஃபார்முலா என்ன? மேலே இருக்க 2 பேரையும், இது பாசிட்டிவ் குடும்பம், அப்போ டவுனையும் அப்பையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸ்ட்ரீமோடது என்னது? டவுனையும் அப்பையும் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இவங்களாம் பாசிட்டிவ், இவங்களாம் நெகட்டிவ். இப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போட்டையும் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணுவோம். அப் ஸ்ட்ரீமோடது கண்டுபிடிக்கணும்னா போட்டையும் ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு பேசிக்கானது ஸ்கூலில் வந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்பீடு நார்மலாக ஒரு வண்டியோட ஸ்பீடோ ஏதோ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸ்லேருந்து டைமை டிவைட் பண்ணுவோம். சரியா? இதே டைம் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, இங்கே டிவைடில் இருக்குது இங்கிட்டு போயிடும், இங்கே இருக்குது இங்கே வந்துடும். அப்போ டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா d/s. சரியா? சரி, இதே இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டி இந்த இருக்குது, டியை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு டீயை அங்கிட்டு அனுப்பிடலாம், s/t. சரியா? இவ்வளோதான். இதை நீங்கள் ஃபார்முலான்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி. இப்படி தான் இருக்கும் ஒரு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமோட சம்மு. சரிங்களா? இதை வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் சம்முன்னு வச்சுக்கலாம். 1 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வச்சுக்கலாமா? A boat can travel with a speed of 13 km/h in still water. சரிங்களா? அப்போ போட்டு போகிற ஸ்பீடு எவ்வளோ? 13 கிலோமீட்டரு. நெக்ஸ்ட்டு, இஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீமுன்னு கீழே இருக்குமா, போட்டு பக்கத்துலேயே ஒன்று, அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோன்னா 4. நான் சொன்னேன்னா போட்டு பெரியாளா ஸ்ட்ரீம் பெரியாளா? போட்டு தான் பெரியாளா. அப்போ இந்த வேல்யூ கூட இருக்கா? ஸ்ட்ரீமோட வேல்யூ 4 km/h. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை த போட். சரியா? டு கோ 68 km டவுன் ஸ்ட்ரீம். மேலே டவுன் ஸ்ட்ரீம் ஒன்று எழுதுவோமா, அந்த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடில் 68 கிலோமீட்டர் போகிறதுக்கு இந்த போட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. இதை கொஸ்டினாக பார்த்தா இவ்வளோ பெருசாக தெரியும், செஞ்சு பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஆப்ஷனு, நம்ம செஞ்சுட்டு கடைசியாக ஒரு வேல்யூ வரும்ல எவ்வளோ டைமுன்னு, அதுதான் இங்கே நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதெல்லாம் எழுதலாம். எழுதுறதுக்கான ஃபார்மேட் என்னது? போட்டை போடுறோம், ஸ்ட்ரீமை போடுறோம், டவுன் ஸ்ட்ரீமு, அப் ஸ்ட்ரீமு. நமக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? போட்டோட ஸ்பீடு வந்து 13, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 4. வேறு என்ன கொடுத்துருந்தாங்க? இந்த டவுன் ஸ்ட்ரீமோட போக போகிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, டிஸ்டன்ஸு. சரியா? 68. என்ன கேட்டாங்க? இதோட டைம் கேட்டாங்க. சரியா? இந்த கொஸ்டினில் இவரை பற்றி பேசப்படவில்லை. நமக்கு யாரை பற்றி பேசுகிறோம்? டவுன் ஸ்ட்ரீமை பற்றி தான் பேசுகிறோம். சரி, நான் இதில் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு இவ்வளோ தூரம்னு கொடுத்துட்டாங்க.
எவ்வளோ நேரத்தில் போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? ஸ்பீடு தேவை. சரி, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இது யார்? இது ஒரு பாசிட்டிவ் குடும்பம். அப்போ நம்ம ஃபார்முலாவில் பாசிட்டிவ் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் டிவைடட் பை 2 வருமா? வராது. ஏன்னா போட்டையும் ஸ்ட்ரீமையும் தான் 2ஆக பிரிக்க முடியும். அப்போ போட்டு ப்ளஸ்ஸு ஸ்ட்ரீமு அதுதான் டவுன் ஸ்ட்ரீமு. போட் எவ்வளோ? 13. ஸ்ட்ரீம் எவ்வளோ? 4. டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ? ஈக்குவல் டு 17. இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு 17ன்னு வந்துருச்சு. நம்ம டைம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மகிட்ட இந்த ஃபார்முலா இருக்கா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது ஒரு 5ஆம் கிளாஸ் ஃபார்முலா. இதெல்லாம் மறந்துட்டு எதுவுமே தெரியலன்னு சொல்லக்கூடாது. இப்போ இதில் என்ன? இது டைம் தான் தேவை. இப்போ டைம் இங்கிட்டு போயிடும், ஸ்பீடு இங்கிட்டு வந்துடும். டி ஈக்குவல் டு டி பை எஸ். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 68. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு எவ்வளோ? 17 கண்டுபிடிச்சி போட்டோமா? 17. இப்போ இது 2ஐயும் டிவைட் பண்ணணும். இன்னொரு விஷயம், 17 டேபிள் தெரியும் அப்படின்னா ஒரு தடவை 4 தடவை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். தெரியாத பட்சத்தில், சரியா, தெரியாத பட்சத்துக்கு சொல்கிறேன். இதை ஒரு 7 டேபிளில் 8 எப்போ வரும்? 4 தடவை சொல்கிறப்ப 28 வருமா? 7 4s are 20. 4ஆல் வருமானு யோசிச்சு பாருங்கள். இந்த 17 10 + 7ன்னு பிரிச்சுக்கோங்க. பேங்க் எக்ஸாம்னாலே எல்லாமே நம்ம ட்ரிக்ஸு தான். நம்ம யோசித்து நம்ம போடுறது தான். ஒரு விஷயம் நமக்கு தெரியல, ஐயோன்னு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ இதை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 40 + 28 68 வந்துருச்சு. ஒன்று டேபிள் படிங்க. டேபிள் படிக்க சோம்பேறியாக இருந்துச்சுன்னா இந்த வேலையை பாருங்கள். இப்போ டைம் என்னது? 4 என்னது? ஹவர்ஸ். ஆப்ஷனில் இருக்கா 4? இந்த இருக்குது 4. சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? சி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இதுவும் ஒரு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் கொஸ்டின் தான். என்னடா இதில் போட்டுனே வரலேன்னு கேட்டிங்கன்னா வாசிப்போமா? A man's speed with the current is 15 km/h. With the currentனா என்னது? கரண்ட் கூடயே போகிறது, டவுன் ஸ்ட்ரீமு. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் அப்படின்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் 22.5 km/h. அப்போ மேனோட ஸ்பீடு அகெயின்ஸ்ட் த கரண்ட் அப்ஸ்ட்ரீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதில் மேனுன்னு கொடுத்துருக்காங்களா, இதை போட்டுன்னே எடுத்துக்கோங்க. சரிங்களா? போட்ஸ் ஃபஸ்ட்டு இதுதானே அது போட்டு, ஸ்ட்ரீமு, டவுன் ஸ்ட்ரீமு, அப் ஸ்ட்ரீமு. இந்த கொஸ்டின் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, போட்டை மேன்னு சொல்கிறானுங்க, ஸ்ட்ரீமை கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீமை வித்து த கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே குழப்பி விடுறது தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த அப்ஸ்ட்ரீமை அகெயின்ஸ்ட் த கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரியா? இன்னும் குழப்புறதுக்கு எதுவும் கிடையாது. வெறும் கரண்ட்டுனா ஸ்ட்ரீமு, அதோடையே சேர்ந்தே அவங்க சொல்கிறத கேட்டே அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீமு, அகெயின்ஸ்டாக எதிர்த்து நின்று பண்ணுறது அப் ஸ்ட்ரீமு. சரியா? இப்போ மேனோட ஸ்பீடு வித்து த கரண்ட் 15 km. வித்துதுன்னா என்னது? டவுன் ஸ்ட்ரீமு 15. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த கரண்ட்டு, வெறும் கரண்ட்டு 2.5. நெக்ஸ்ட்டு மேனோட ஸ்பீடு அகெயின்ஸ்ட் த கரண்ட் என்ன? அகெயின்ஸ்டாக என்னது? அப்ஸ்ட்ரீம். இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு தெரியுமா? தெரியாது, ஏன்னா கொடுக்கல. இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸுன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? அப்ஸ்ட்ரீமுக்கு ஃபார்முலா போட போகிறோம். இது என்ன குடும்பம்? நெகட்டிவ் குடும்பம். ஃபார்முலாவில் நெகட்டிவ் வரப்போகுது. 2 வருமா? மேனு, போட்டு, கரண்ட்டு, ஸ்ட்ரீமு இவங்கள தான் உடைக்க முடியும். சரியா? போட்டை ஸ்ட்ரீமே தான் உடைக்க முடியும், இதை உடைக்க முடியாது. அப்போ இதுக்கு கிடையாது. அப்போ பி மைனஸ் எஸ். சரியா? இதுதான் அப்ஸ்ட்ரீமுக்குரியது. ஃபஸ்ட்டு பி எவ்வளோ? எக்ஸு மைனஸ் 2.5 ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீமா. சரியா? எக்ஸே எனக்கு என்னன்னு தெரியல. சரியா? இப்போ கொடுத்துருக்கதை வச்சு பார்ப்போம். டவுன் ஸ்ட்ரீமை வச்சு பார்ப்போம். டவுன் ஸ்ட்ரீம் வச்சு எக்ஸு கண்டுபிடிக்க முடியுதானே? இது அப்பு, இது டவுனுக்கு என்ன ஃபார்முலா? பி ப்ளஸ் எஸ்ஸு. சரியா? இது ரெண்டும் ஒரு ஜோடி. நான் இதை இப்படியே எழுதிட்டேன். எதுக்கும் சொல்லவா? போட்டை தான் உடைக்க முடியும், டவுன் ஸ்ட்ரீமாக உடைக்க முடியாது. அப்போ 2 வராது.
இது ஒரு பாசிட்டிவ் குடும்பம். இப்போ இது சரியா. இப்போ பி என்னது தெரியாது, எக்ஸ் ப்ளஸ் எஸ் என்னது 2.5. இன்னொரு மெயினான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீமே எனக்கு கொடுத்துட்டான் 15. அப்போ இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இதை இங்கிட்டு கொண்டு போகலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 2.5. இப்போ ஆன்சர் 12.5. இது எதுக்குரிய ஆன்சரு, நம்ம போட்டோட ஸ்பீடு தான் 12.5ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கண்டுபிடிச்சிருக்கோமா. இந்த எக்ஸை கொண்டு போய் இங்கே போடுங்க. 12.5 மைனஸ் 2.5 ஈக்குவல் டு அப்ஸ்ட்ரீமு 12.5லேருந்து 2.5 கழிச்சோம் அப்படின்னா 10. அந்த 10 தான் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. குழப்புற மாதிரி இருக்கோ, ஒன்றுமே இல்லை, நார்மலாக யோசிங்க. இது கொடுக்கல, இது கொடுத்துருக்கான், இது கொடுக்கல, இது கொடுத்துருக்கான், இதுதான் கேட்டிருக்கான். நம்மளால் என்ன பண்ண முடியும், கொடுத்ததை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நான் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, கொடுக்காததை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீமோட ஃபார்முலாவை எழுதி கொடுத்துருக்கதெல்லாம் நம்ம போட்டு வச்சாச்சு. போட்டு வச்சா எனக்கு இப்படி ஒன்று கிடைக்கிது. ஸ்கூல் பிரகாரம் சொல்லணும்னா இதை ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இது தெரியுமா, அப்போ இதை வச்சு நான் போடுறேன், ஃபார்முலா போடுறேன். டவுன் ஸ்ட்ரீம் ஃபார்முலா போட்டு 15 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2.5ன்னு எழுதுகிறேன். எக்ஸ் என்னது போட்டு, எனக்கு தெரியாது. அப்போ இங்கே எனக்கு 3 வேல்யூவில் 2 வேல்யூ தெரியாது, இங்கே எனக்கு 2 வேல்யூ தெரியும். அப்போ இதை வச்சு என்னால் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸை இங்கிட்டு வச்சுட்டு 15 மைனஸ் 2.5 சரியா, இப்போ 12.5ன்னு வந்துருச்சு. இந்த 12.5ஐ ஈக்குவேஷன் 1ல் போய் நான் போடுறேன். போட்டோம் அப்படின்னா 12.5 மைனஸ் 2.5 தான் அப்ஸ்ட்ரீம். அப்போ அப்ஸ்ட்ரீம் என்னது, 12 ரூபா 50 காசுலேருந்து 2 ரூபா 50 காசை கழிச்சோம்னா 10 ரூபா. புரியாதவங்களுக்காண்டி சொல்கிறேன். சரியா, நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம்.